புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 31 தொடக்கம் 37 வரை. அக்காலத்தில் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இது எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 23வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். இறைவார்த்தையினுடைய வல்லமை இன்று எங்களுக்கு அழகாக தரப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த நாளிலே சிறப்பான விதத்தில் நாங்கள் அன்னை மரியாளுடைய பிறப்பையும் நினைவு கூறுகிறோம். அவள் ஒரு அற்புதமான பெண்ணாக, நிறை வல்லமையோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவராக இந்த உலகத்திலே அன்னை மரியாள் பிறக்கின்றார். மீட்பு திட்டத்தினுடைய வரலாற்றிலே அன்னை மரியாளை நாங்கள் விட்டுவிட்டு இந்த மீட்பு திட்டத்தை பார்க்கவே முடியாது. குறிப்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையை தன்னுடைய உதரத்திலே அனுபவித்து ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுத்து இறுதிக்கணம் வரைக்கும் அவரோடைய பயணம் செய்கின்ற ஒரு உன்னதமான பாக்கியத்தை அன்னை மரியாள் பெற்றுக்கொள்ளுகிறார். மீட்பரின் அன்னையாக, இறைவனின் அன்னையாக, அன்பு தாயாக, எங்கள் மனுக்குலம் முழுவதற்குமான தாயாக அன்னை மரியாள் கொடுக்கப்படுகின்றாள். இன்றைக்கும் அவளுடைய பரிந்துரையின் வல்லமை எங்களோடு கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு அன்புமிக்க சோதரங்களை நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். எனவே அன்னை மரியாளை சிறப்பான விதத்தில் நாங்கள் நினைவு கூறுவோம். இன்றைய நாளிலே குறைகள் இல்லாத மனிதர் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லலாம். ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒரு குறை இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கலாம், நிறைவா குறைவா அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது எங்களுக்கு ஏராளமான குறைகள் எங்களிடத்தில் இருக்கின்றன. அன்னை மரியாளை பொறுத்த மட்டிலே அவள் பெரிய பணத்தோடும் பெருமையோடும் புகழோடும் பட்டத்தோடும் பதவியோடும் எதனோடும் அவள் வாழ்ந்தவள் அல்ல. அவள் கணவனை அறியாது கற்பமாகின்றாள் என்கின்ற பலவிதமான பழிப்பேச்சுக்கள் எல்லாம் அவளுக்கு மேலே கொடுக்கப்பட்டன. அன்பானவர்களே, இத்தனை குறைகள் இருந்தும் ஆண்டவர் நிறை வல்லமையோடு அவளை நிறைவாக்குகிறார். எப்படி தன்னுடைய உன்னதமான திருக்குமாரனையே அவளிடத்திலே கொடுக்கின்றார் என்று பார்க்கிறோம். குறைகள் இல்லாத மனிதர் இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கவே முடியாது. ஏழைகளுக்கு உணவு குறைவாக இருக்கிறது, செல்வந்தர்களுக்கு சமாதானம் குறைவாக இருக்கிறது, வசதியுள்ளவர்களுக்கு நிம்மதி குறைவாக இருக்கிறது. கருவறை முதல் கல்லறை வரை எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ குறைகளை நாங்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு இளைஞன், அவனுக்கு தனக்கு இருந்த அந்த தட்டையான சப்ப மூக்கு மாதிரி அவனுக்கு இருந்திருக்கிறது. அவன் ஒவ்வொரு நாளும் கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று கொண்டு தன்னுடைய முகத்தை பார்ப்பானாம். பார்த்துவிட்டு தனக்கு ஏன் இப்படி ஒரு சப்பை மூக்கு இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நொந்து கொள்ளுவானாம். ஆண்டவரையும் திட்டிக் கொள்ளுவானாம். ஏன் ஆண்டவரே, எல்லாரையும் இப்படி படைத்து விட்டு என்னை ஏன் இப்படி படைத்திருக்கிறாய், எனக்கு ஏன் இந்த முகத்தில் இப்படி ஒரு குறையை தந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவன் நெடுக அழுத்து கொள்ளுவானாம். துக்கத்தோடு ஒரு நாள் அவன் பூங்காவிலே போய் இருந்திருக்கிறான். அந்த பூங்காவிலே அவன் பார்க்கின்ற போது அவனுடைய காதுக்கு இனிமையாக ஒரு பாடல் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த திசையை நோக்கி அவன் திரும்பி பார்க்கிறான். ஒரு அழகான பெண், அவள் அழகாக பாடிக்கொண்டே இருக்கிறாள். அவனுக்கு எப்படி இருந்திருக்கிறது? அழகான பெண் அழகாக பாடிக்கொண்டிருக்கிறாள், எனக்கு மட்டும் ஆண்டவர் ஏன் இப்படி செய்திருக்கிறார் என்று அவன் மீண்டும் மீண்டும் ஆண்டவரை நொந்து கொண்டே இருந்திருக்கிறான். அவளுக்கு அருகிலே போயிருக்கிறான். அவளுக்கு அருகிலே போய் சொன்னானாம், உனக்கு எவ்வளவு அழகான குரல்,
உனக்கு எவ்வளவு அழகான முகம், ஆண்டவர் உனக்கு அழகான முகத்தையும் தந்து அழகாக நீ இருக்கிறாய், அழகான குரலையும் உனக்கு தந்திருக்கிறாரே, நீ எவ்வளவு பாக்கியம் பெற்ற நீ அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுகிறானாம். அப்போதுதான் அவள் தன்னுடைய கண்களில் இருந்த அந்த கருப்பு கண்ணாடியை அவள் கலட்டுகின்ற போது இவன் பார்க்கிற போது அவளுடைய ஒற்றை கண் குருடாக இருந்திருக்கிறது. அன்பானவர்களே, அந்த பெண் சொல்லுவாளாம், இந்த குறையை நினைத்து நான் ஆண்டவரை திட்டவில்லை, இந்த குறையை நினைத்து நான் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தேன். எனக்கு ஆண்டவர் அழகான குரலை தந்திருக்கிறார், எனக்கு கண்ணை தரவில்லை ஆனால் குரலை தந்திருக்கிறார், அந்த குரலின் மூலமாக நான் எத்தனை பேரை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் இந்த ஆணுக்கு சொல்லுவாள், இந்த இளைஞனுக்கு சொல்லுவாளாம். அன்பானவர்களே, அன்றைக்கு அவன் நினைத்து பார்க்கிறானாம், எனக்கு ஆண்டவர் எத்தனை நிறைகளை தந்திருக்கிறார், இந்த ஒரே ஒரு குறைக்காக நான் ஆண்டவரை ஏன் நொந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைத்து அவன் ஆறுதல் அடைந்து கொள்ளுகிறானாம். இன்றைக்கு முதலாவது வாசகம் கூறுவது போல, மெஸ்ஸியாவினுடைய காலத்திலே பார்வையற்றவர்கள் பார்ப்பார்கள், காது கேட்காதவர்கள் கேட்பார்கள் என அறிவிக்கப்படுகிறது. எசாயா புத்தகம் 35ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். நாமே வரவிருக்கின்ற மெஸ்ஸியா என்பதற்கு அவர் சுட்டிக்காட்டி ஒரு சான்று பகருகிறார் இயேசு. இந்த பார்வையற்றோர் பார்வை பெறுவர், காது கேளாதோர் கேட்கின்ற லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கலாம். மனிதர்களிடம் பல நேரங்களிலே இரக்கம் இல்லாமல் போகலாம், ஆனால் கடவுள் எப்போதுமே இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். கடவுள் இரக்கச் செயல்களையும் செயல்பாடுகளையும் கணக்கிடுவது இல்லை, ஒப்பிடுவதும் இல்லை என்று சொல்லலாம். முதல் பெற்றோர்கள் அன்பானவர்களே, அவர்கள் அருள் நிலையை இழந்து போகிறார்கள். ஆனால் கடவுள் அவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். அந்த இரக்கத்தினுடைய வல்லமையைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு இந்த ஆதி பெற்றோர்னுடைய பாவம் ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. ஆண்டவர் இரக்கம் கொள்ளுகிறார். இந்த பாவத்தினாலே, பலவீனத்தினாலே இந்த உலகம் அழிந்து அப்படி இல்லாமல் போகக்கூடாது என்று விரும்புகிற இறைவன் தன்னுடைய ஒரே பேரான திருமகனை இந்த உலகத்துக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோமே. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கலாம். 16வது வாக்கியத்தில், தம் ஒரே பேரான மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோமே. அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசுவினுடைய இரக்கத்தினாலே இந்த காது கேளாதவன் கேட்கிறான் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அவனுடைய கட்டவிழ்ந்தது, அவன் பேசத் தொடங்குகிறான். பொதுவாக காது கேட்காதவர்கள் அவர்கள் பேச்சற்றவர்களாக கூட இருப்பார்கள். இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பலரை சந்தித்திருக்கிறோம். அந்த ஆண்டவர் இயேசு எப்பத்தா என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் திருமுழுக்கிலே பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற ஒரு வார்த்தை. அதாவது இந்த பிள்ளைகளை பார்த்து நாங்கள் சொல்லுகிற வார்த்தை, அன்புமிக்க சகோதரங்களே, மிக முக்கியமான அந்த வார்த்தையாக இருக்கிறது. அதாவது எப்பத்தா என்று சொல்லி நாங்கள் ஒரு பிள்ளையினுடைய நாவையும் காதையும் நாங்கள் திறந்து விடுகின்றோம். இந்த நீ உன்னதமான வார்த்தைகளை கேட்கவும், அவருடைய வார்த்தைகளை உன்னதமாக நீ நாவாலை பேசவும் ஆண்டவர் உனக்கு துணை செய்வாராக என்று சொல்லி நாங்கள் அவருடைய நாவை, குழந்தையினுடைய நாவையும் குழந்தையினுடைய காதையும் நாங்கள் திறந்து விடுவோம். நீ நல்ல வார்த்தைகளை நீ கேட்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை நீ பேச வேண்டும் என்பதை நாங்கள் எப்பத்தா என்று சொல்லி திறந்து விடுகின்றோம். அன்பானவர்களே, ஒரு ஏழை குடிசையில் ஒரு ஏழைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டிலே வாழ்ந்த ஒரு சின்ன பொடியன், அவன் விளையாடுவதற்காக ஒரு நாள் வெளியிலே போயிருக்கிறான். அவன் தன்னுடைய அம்மாவிடத்திலே சொல்லிவிட்டு போயிருக்கிறான், அம்மா எல்லாரோடையும் நான் சேர்ந்து விளையாடப் போகிறேன். ஊர் சிறார்கள் எல்லாரும் சேர்ந்து விளையாடுகின்ற அந்த இடத்துக்கு அவனும் போயிருக்கிறான். பின்னேரம் அவன் போயிருக்கிறான். அவனை காணவில்லை என்று பெற்றோர்கள் தேடி இருக்கிறார்கள். 6 மணியாக போய்விட்டது, 6:30 போய்விட்டது, இன்னும் இந்த பிள்ளை வரவில்லையே அப்படின்னு சொல்லி இவர்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அங்கும் இங்கும் ஓடி திரிந்திருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார், பிள்ளையை காணவில்லை. ஒரு தடவை பார்க்கிற போது அந்த பிள்ளை தனியே அந்த சிறுவன் வந்து கொண்டு இருக்கிறான். அவன் அழுது கொண்டு வந்து கொண்டிருந்தான். அப்போது அன்பானவர்களே, இந்த தந்தை ஓடிப்போய் அவனிடத்திலே கேட்கிறார், யாரும் உனக்கு அடித்தார்களா? இல்லை, எனக்கு யாருமே அடிக்கவில்லை. யாரும் உன்னை பேசினார்களா? இல்லை, யாரும் எனக்கு பேசவில்லை. நீ வைத்திருந்ததை யாராவது பறித்து எடுத்தார்களா? அப்படியும் யாருமே எடுக்கவில்லை. பின் ஏன் தான் நீ அழுகின்றாய்?
என்ன நடந்தது என்று கேட்கிற போது அந்த சிறுவன் சொன்னான், நாங்கள் எல்லாரும் ஒளித்து பிடித்து விளையாடி கொண்டு இருந்தோம். நான் ஓடிப்போய் ஒரு இடத்துல நான் ஒளித்து கொண்டிருந்தேன். நான் கன நேரமாக அங்கே ஒளிச்சிருந்தேன். என்னை யாராவது தேடி வந்து கண்டுபிடிப்பார்கள் என்று நான் நினைத்தேன். என்னை யாருமே தேடி வரவில்லை. கணக்க நேரத்துக்கு பிற்பாடு நான் வெளியே வந்து பார்த்தேன், அங்கே யாருமே இல்லை, எல்லாருமே வீட்டுக்கு போய்விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அந்த சின்ன பொடியன் அழுதிருக்கிறான். தந்தையோ அவனை கட்டி தழுவி இருக்கிறார். தாயோ அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு இருந்திருக்கிறாள். அன்பானவர்களே, இந்த சிறுவனுடைய அழுகை ஆயிரம் மனிதர்களுடைய இதய ஆசையை நமக்கு வெட்ட வெளிச்சமாக சொல்லி கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் என்னை தேடவில்லை என்று அந்த சிறுவன் அழுகின்றான். நாங்கள் எங்கேயோ போய் ஒளித்து கொண்டு இருக்கிறோம், ஆனாலும் எங்களை பலர் தேடி வருவது இல்லை. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கலாம். என்னை மற்றவர்கள் ஒரு பொருட்டாக எண்ணி என்னை தேடி வர வேண்டும், என்னை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம். நாங்கள் எல்லாருமே ஏங்கி தவிக்கிறோம். மனித இதயங்களினுடைய ஏக்கம் மிக மிக அழகாக நாங்கள் சிறப்பான விதத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். மக்களோடு வாழ்வதற்கு தான் எங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது. ஆனாலும் பலர் நாங்கள் தொலைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பலர் நாங்கள் எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். பல மனிதர்கள் எங்களை தேடுவதும் இல்லை. அன்பு செய்யப்பட வேண்டும். இது மனித இதயங்களிலே ஒளிந்து கிடக்கின்ற ஒரு உன்னதமான ஆசை. அந்த ஆசை நிறைவேற்றப்படுகின்ற போது மனிதன் தன்னைத்தானே மதிக்கத் தொடங்குகிறான். அவன் தன்னைத்தானே மதிக்கத் தொடங்குகிற போது அந்த மனிதன் தன்னையே வளர்த்து கொள்ளுகிறான். தன்னை அன்பு செய்யவும் அவன் தொடங்குகிறான். அப்படி ஒவ்வொருவரும் தன்னைத்தானே அன்பு செய்கின்ற பொழுது சமூகம் முழுவதும் வளரத் தொடங்குகிறது. இதுக்குள்ளே தேவையானது என்ன? நாங்கள் மற்றவர்களை நேசிக்கிறோமா? மற்றவர்களை அன்பு செய்கிறோமா? அன்பானவர்களே, பலர் வாழ்க்கையிலே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். பலர் வாழ்க்கையிலே குறைகளை எண்ணி எண்ணி சோர்ந்து போயிருக்கிறார்கள். எங்களுக்கான வாழ்க்கை முறை என்ன அமைந்திருக்கிறது? எத்தனை மனிதர்களை நாங்கள் தேடி சென்றிருக்கிறோம். அனாதைகள், ஆதரவற்றவர்கள், ஏழைகள் எங்களோடு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறைகளினாலே சோர்ந்து போன மனிதர்கள் எத்தனை பேரை நாங்கள் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே. ஆண்டவர் இயேசு போகிறார், அவனை கூப்பிடுகிறார், அவனை கொண்டு போகிறார். அவனுடைய நாவையும் காதையும் அவர் கட்டவிழ்த்து விடுகின்றார். அவன் பேசத் தொடங்குகிறான், கேட்கத் தொடங்குகிறான். எப்படி அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு அந்த மனிதனை தேடி சென்று அவனுக்கு குறைகள் இருக்கிற போது அதனை நிறை வல்லமையோடு மாற்றுகிறார் என்று பார்த்தால், ஆண்டவர் இயேசுவை போல எங்களுக்கு எவ்வளவு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நாங்கள் ஏன் அவற்றை உதாசீனப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? அன்பானவர்களே, திருமுழுக்கு பெறுபவனுடைய காதையும் வாயையும் குறித்தொட்டு செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் செய்தருளினார். நீ விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாகிய இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அந்த விசுவாசத்தை நாவால் அறிக்கையிடவும் அவரே செய்தருள்வாராக. அதுதான் அந்த எப்பத்தா அப்படின்னு திறக்கப்படுகிறது. அன்பானவர்களே, பசியினாலே, துன்பத்தினாலே, வறுமையினாலே அபியக்குரலை கேட்டுக்கொண்டே இருக்கிறது எங்களுடைய சமூகத்திலே. அந்த குரலை இரக்கத்துடன் கேட்டு எங்களால் என்ன உதவி செய்ய முடிகிறது? பசியாலே வேதனைப்படுகிற மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். எங்களுடைய கைகள் நீண்டு நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமா? மேடுகளை தகர்த்து பள்ளங்களை நிரப்பும் மண்வெட்டியை போன்று சமுதாயத்தில் இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை நீக்க, இந்த தீமைகளை போக்குவதற்கு என்னாலே முடிகிறதா என்பதை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும். கடவுள் அசட்டைத்தனத்தால் இறங்காத இதயத்தை திறந்து விட விரும்புகின்றார். நாம் திறக்கப்பட விரும்புகின்றோமா? நாங்கள் கேட்காதவர்கள் போல இருந்து விடுகிறோம், பார்க்காதவர்கள் போல இருந்து விடுகிறோம். இந்த அபய குரல்கள் எல்லாம் உங்களுடைய காதுகளை அடைக்க தொடங்குகிற போதும் நாங்கள் ஏன் இந்த மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்ய முடியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்பானவர்களே, இயேசு ஊமையரின் வாய்களையும் செவிடர்களினுடைய காதுகளையும் திறந்தது போல நம்முடைய இதயங்களையும் திறக்க விரும்புகிறார். நாங்கள் அதற்கு ஆசைப்படுகிறோமா? இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு எவ்வளவோ சந்தர்ப்பங்களை தருகிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பல குறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அந்த சொற்ப குறைகளோடு மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழப்பதற்கு விரும்புகிற போது உன்னாலே ஏன் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கிறது? கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை அன்பானவர்களே, அது எங்கேயோ வாழ்ந்து முடிக்கிறதல்ல, இப்போது இன்று நீ வாழ வேண்டும். அதுதான் கிறிஸ்து எங்களுக்கு காட்டுகின்ற அன்பின் பயணம். எனவே இன்றைக்கு நாங்களும் சிந்திப்போம், எத்தனை மனிதர்களுக்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறோம், எத்தனை மனிதர்களுக்கு உதவி செய்வதற்கு எங்களுடைய கரங்கள் நீண்டிருக்கின்றன, எத்தனை மனிதர்களை இரக்கத்தோடு நாங்கள் பார்த்திருக்கிறோம், எத்தனை மனிதர்களுக்கு நாங்கள் ஆறுதல் கொடுத்திருக்கிறோம். நான் பசியாக இருந்தேன், உண்ண கொடுத்தீர்களா? தாகமாக இருந்தேன், குடிக்க கொடுத்தீர்களா? அந்நியனாக இருந்தேன், என்னை வரவேற்றீர்களா? ஆடை என்று இருந்தேன், எனக்கு உடுத்தினீர்களா? நோயுற்று இருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்களா? ஆண்டவர் கேட்கிறார் தானே அன்பானவர்களே. இந்த குறைகள் இந்த உலகத்திலே இன்றைக்கும் நிதர்சனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, நிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் நாங்கள் உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? சிந்திப்போம் அன்பானவர்களே. ஆமென்.